அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, மேஷம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்கினத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மேஷம் லக்கினத்திலேயே இருக்க, அந்த மேஷம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய லக்ஷ்மி ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த 9ஆம் இடத்திலே இருக்க, மேஷம் லக்னத்திலே செவ்வாய் இருக்க, 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு நிறைந்த செல்வம் உண்டு, வசதி உண்டு, ஆடம்பரம் உண்டு, நல்ல சொத்து உண்டு, பண வரவு உண்டு, திறன் மிக்கவராக இருப்பார், அறிவு கூர்மை மிக்கவராக இருப்பார், தொழில் நுணுக்கம் உண்டு அவரிடம், மன நிம்மதி உண்டு, அமைதி உண்டு, அமைதியான வாழ்க்கை உண்டு, ஆரோக்கியமும் உண்டு. அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே, பணியிடத்திலே மற்றும் அவர்கள் வாழக்கூடிய சமுதாயத்திலே, அந்த சமூக வட்டத்திலே அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. நன்கு கற்றறிந்தவராக இருப்பார், படித்தவராக இருப்பார். மேலும் அவர் ஒரு கண்ணியவானாக இருப்பார். லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்க, 9க்குடையவன் குரு 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்க, மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு, அந்த மேஷம் லக்னத்திலேயே பிறந்தவருக்கு அந்த லக்னத்திலே லக்னத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்க, அந்த லக்னத்திற்கு லக்ஷ்மி ஸ்தானமாகிய 9ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலே, லக்னாதிபதி செவ்வாய் இருக்க இடத்திலிருந்து கேந்திரஸ்தானத்திலே கடகத்திலே குரு பகவான் 9க்குடைய குரு பகவான் 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்க பிறந்திருந்தால், மேஷம் லக்னத்திலே செவ்வாயும் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால், அந்த ஜாதகருக்கும் இந்த லக்ஷ்மி யோகம் உண்டு. அதன்படி இவ்வாறு இருக்க பிறந்தவருக்கும் நிறைந்த செல்வம் உண்டு, வசதி உண்டு, ஆடம்பரம் உண்டு, நல்ல சொத்து உண்டு, பண வரவு உண்டு, திறன் மிக்கவராக இருப்பார், அறிவு கூர்மை அவரிடம் உண்டு. திறனும் அறிவு கூர்மையும் இருப்பதனாலே தொழில் நுணுக்கம் அவரிடம் உண்டு, மன நிம்மதி உண்டு, அமைதியான வாழ்க்கை அவருக்கு உண்டு, ஆரோக்கியமும் உண்டு. அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே, பணியிடத்திலே மற்றும் அவர் வாழக்கூடிய சமுதாயத்திலே, அந்த சமூக வட்டத்திலே அவருக்கு ஒரு நல்ல மரியாதை உண்டு, மதிப்புமிக்கவராக இருப்பார், மதிக்கத்தக்கவராக இருப்பார், சமுதாயத்திலே கற்றறிந்தவராக இருப்பார், படித்தவராக இருப்பார், பட்டம் பெற்றவராக இருப்பார். மேலும் அவர் கண்ணியவானாகவும் இருப்பார் என்பதாகும். அதுபோல அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் 8ஆம் இடமாக விருச்சிகத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்க, மேஷமும் செவ்வாய் பகவானுக்கு சொந்த வீடுதான், விருச்சிகமும் செவ்வாய் பகவானுக்கு சொந்த வீடுதான். ஆகவே மேஷம் லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே ஆட்சி பெற்றிருக்க, அந்த விருச்சிகத்திற்கு 5ஆம் இடமாகிய திரிகோணஸ்தானமாகிய மீனத்திலே குரு பகவான் அங்கே தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருந்தால், மேஷம் லக்னத்திலே பிறந்து 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்க, அந்த செவ்வாய் இருக்கின்ற விருச்சிகத்திற்கு திரிகோணஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலே லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால்
அவ்வாறு இருக்க பிறந்தவருக்கும் வாழ்க்கையிலே லக்ஷ்மி யோகம் உண்டு. அதன்படி அவருக்கு நிறைந்த செல்வம் உண்டு, வசதி உண்டு, ஆடம்பரம் உண்டு, நல்ல சொத்து உண்டு, பண வரவு உண்டு, திறன் மிக்கவராக இருப்பார், அறிவு கூர்மை மிக்கவராக இருப்பார். திறனும் அறிவு கூர்மையும் மிக்கவராக இருப்பதனாலே அவரிடம் தொழில் நுணுக்கம் உண்டு, மன நிம்மதியும் உண்டு, அமைதியான வாழ்க்கை உண்டு அவருக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டு அவருக்கு. அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே, அவருடைய பணியிடத்திலே மற்றும் அவர் வாழக்கூடிய சமுதாயத்திலே, அவருக்கு என்று உள்ள அவருடைய சமூக வட்டத்திலே அவருக்கு நல்ல மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, கற்றறிந்தவராக இருப்பார், மேலும் கண்ணியமானவராகவும் இருப்பார் என்பதாகும். அதுபோல அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதியாக செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்க, அந்த மேஷம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய லக்ஷ்மி ஸ்தானமாகிய திரிகோணஸ்தானமாகிய 9ஆம் இடமாகிய அந்த தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்க, செவ்வாய் இருக்கின்ற வீட்டிலிருந்து, செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கின்ற வீட்டிலிருந்து 9ஆம் இடத்திலே கடகத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றிருந்தால், செவ்வாய் இருக்கின்ற வீட்டிற்கு இது 9ஆம் இடம், லக்னத்திற்கு இது 4ஆம் இடம். அந்த குரு பகவான் இந்த லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்குரியவர், செவ்வாய் லக்னாதிபதி. ஆகவே மேஷம் லக்னத்திலே பிறந்து விருச்சிகத்திலே செவ்வாய் இருக்க, கடகத்திலே 4ஆம் இடத்திலே 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்க, லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கும் நிறைந்த செல்வம் உண்டு, வசதி உண்டு, ஆடம்பரம் உண்டு, நல்ல சொத்து உண்டு, பண வரவு உண்டு, திறமிக்கவராக இருப்பார், அறிவு கூர்மை உண்டு, தொழில் நுணுக்கம் உண்டு, மன அமைதி உண்டு, மன நிம்மதி உண்டு, அமைதியான வாழ்க்கை உண்டு, ஆரோக்கியம் உண்டு, பணியிடத்திலும் மற்றும் சமூக வட்டத்திலும் அவருக்கு நல்ல மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு, கற்றவராக இருப்பார், கண்ணியமானவராகவும் இருப்பார் என்பதாகும். அதுபோல அதே மேஷம் லக்னத்திலே பிறந்து அந்த லக்னாதிபதியாக செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே மகரத்திலே உச்சம் பெற்றிருக்க, அந்த உச்சம் பெற்ற மகரத்திற்கு நேர் 7ஆம் இடத்திலே, அதாவது லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே கடகத்திலே லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் உச்சம் பெற்றிருக்க பிறந்திருந்தால், மேஷம் லக்னத்திலே பிறந்து 10ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்க, லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே கடகத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்க பிறந்திருந்தால் அவருக்கும் அந்த லட்சுமி யோகம் உண்டு. அதன்படி நிறைந்த செல்வம் உண்டு, வசதி, ஆடம்பரம், நல்ல சொத்து, பண வரவு, திறன், அறிவு கூர்மை, தொழில் நுணுக்கம், மன நிம்மதி, அமைதி, ஆரோக்கியம், பணியிடத்தில் மற்றும் சமூக வட்டத்தில் நல்ல மதிப்பு மரியாதை மற்றும் கற்றறிந்த ஞானம் மற்றும் கண்ணியமானவராக இருப்பார் என்பதாகும். இவ்வாறாக மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு லக்னாதிபதியும் 9 ஆட்சி பெற்று ஆட்சி அல்லது உச்சம் பெற்று ஒருவருக்கொருவர் கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தால் அவருக்கு லட்சுமி யோகம் அமைந்து அதன்படியாக இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை ஜோதிட ரீதியான கருத்தினை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.